शांति अव्यक्त समिगे 22 मार्च 2025 कभी भी सभ्यता को छोड़ करके सत्यता को सिद्ध नहीं करना ஒரு பொழுதும் உங்களுடைய பணிவு உங்களுடைய பண்புகளை விட்டுவிட்டு சத்தியத்தை நிரூபணம் செய்ய முயற்சி செய்தாதீர்கள். சभ्यता की निशानी है निर्माणता. அப்போ பாபா சொல்கிறாரு அந்த ஒரு சभ्यता அந்த ஒரு பண்பாடு நம்மிடம் இருப்பது அதனுடைய அடையாளம் பணிவு. பணிவு தான் உங்ககிட்ட இருக்கணும். यह निर्माणता निर्माण का कार्य सहज करती है. இப்போ பாபா சொல்கிறாரு இந்த பணிவாகப்பட்டது படைப்பிற்கான காரியத்தை சகஜமாக செய்யும். பணிவு இருந்ததுன்னா நாமளும் நல்லா இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களும் நான் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிது. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் எளிதாக செய்து முடிக்க முடியும். जब तक निर्माण नहीं बने तब तक निर्माण नहीं कर सकते. ஆனால் எதுவரை நாம் பணிவானவராக ஆகவில்லையோ அதுவரை நம்மால் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய முடியாது. ஏன்னா ஒத்துழைக்கும் சக்தி என்பது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனால் பணிவு இல்லைன்னா என்னோட ஒத்துழைப்பதற்கு யாருமே முன் வர மாட்டாங்க. அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் பணிவான ஆத்மாவாக ஆகிக்கோங்க. ज्ञान की शक्ति शांति और प्रेम है. अज्ञान की शक्ति क्रोध को बहुत अच्छी तरह से संस्कार बना लिया है और यूज़ भी करते रहते हो, फिर माफ़ी भी लेते रहते हो. ஸோ ஞானத்தினுடைய சக்தி என்னவென்றால் அன்பு மற்றும் அமைதி வெளிப்பாடு. எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நான் புரிஞ்சிட்ருக்கிறேன்னா நம்ம ரொம்ப சாந்தமான நிலையில் இருப்போம், அண்ட் எல்லாரோட அன்பு ஸ்வரூபமாக இருப்போம். அதே போல் ரிவர்ஸில் அஞ்ஞானத்தினுடைய சக்தி என்னென்னா கோபம். கோபத்தில் நம்ம துக்கம் கொடுக்குறோம் இல்லையா. பாபா சொல்ல இந்த அஞ்ஞானத்தினுடைய சக்தியில் இருந்திருந்தே அந்த கோபத்தினுடைய விகாரத்தை நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம கோபப்பட்டுடுறோமா, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறோமா, அடடா நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஒன்றா பாபாவுக்கு சாரி சொல்லுவோம், இல்லை அந்த சம்மந்தப்பட்ட ஆத்மாவுக்கு சாரி சொல்லுவோம், இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா மனதுக்கே சாரி சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ அது அந்த ஒரு அசத்தியத்தினுடைய சக்தி கோபம் அது வெளிப்பட்டுடுது. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, அப்புறம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க. ऐसे अब हर गुण को हर ज्ञान की बात को संस्कार रूप में बना हो तो सभ्यता आती जाएगी. எனவே இப்பொழுது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் கருத்துக்களையும் அது உங்களுடைய உலகமாக ஆக்கிட்டிங்கன்னா பாபா சொல்கிறாரு நிச்சயமாக அதில் அந்த ஒரு சभ्यता அப்படிங்கிறது வந்துடும். அந்த பணிவு குணம் நம்மக்கிட்ட வந்துடும், அந்த பண்பாடுகள் நம்மிடம் வந்துவிடும். எனவே ஞானத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் குணத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் தாரணை செய்துக்கோங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.